ஓம் நம சிவாய. தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் அமைச்சர்களும் ரூபா கூட மக்கள் பணத்துலேருந்து எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக நீங்கள் தூய சக்தி அப்போல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. பட் அதை நீங்கள் உறுதி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நபரை நியமித்து அவங்கள கண்காணிக்க வைக்கணும். கண்டிப்பாக ஒரு வருஷம் இன்னையிலேருந்து நிச்சயம் ஒரு வருஷம் கழித்து உங்களோட அமைச்சர்களோட சொத்து மதிப்பீடை நீங்கள் வெளியிடணும். அவங்களோட பினாமி இருக்காங்களா, பினாமி இல்லையா, அவங்களோட வீடு எப்படி இருந்துச்சு, இப்போ வீடு எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட கார் இருக்கா, இப்போ கார் இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு டேட்டா பேஸாக நீங்கள் ஒரு வருடம் கழித்து வெளியிடணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆளை நீங்கள் நியமிச்சே ஆகணும். ஏன்னா நீங்கள் தூய சக்தி இல்லை. கண்டிப்பாக நீங்கள் தூய சக்தியாக இருக்கும்போது தீய சக்தியை விட அவங்க தீய சக்தி என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் தப்பு செய்யாமல் நீங்கள் கண்டிப்பாக சரி பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு இதுதான் முக்கியமான வேண்டுகோள். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் கிளாஸுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவங்களுக்கு புதுசாக வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு துறையுமே புதுசானது. அவங்களுக்கு எந்தெந்த துறையை பற்றி சார்ந்த எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. கல்வித்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏழை, அதாவது ஏழை. அவர்கிட்ட வாடகை கட்டக்கூட காசு இல்லாதவர். அவரை நியமிச்சிருக்கீங்க ராஜ்மோகன் அவர்களை. சரி, அவரோட கல்வி தகுதியும் ஆல்ரெடி கூகுளில் பார்த்தா வருது. பட் அது உண்மையாக பொய்யாங்கிறத சான்றிதழோடு நீங்கள் காண்பிச்சாகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீய சக்தி பண்ண தப்புகளை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் மாற்று அரசியல் மக்களுக்கு ஏற்றுப்பாங்க, அதனால் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். கண்டிப்பாக ஒரு நபரை ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு நபரை நீங்கள் அமைத்து அவங்கள நீங்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு அவங்களோட டேட்டா பேஸை நீங்கள் கண்டிப்பாக காட்டியே ஆகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.